அனைவருக்கும் வணக்கம். கள்ளக்குறிச்சியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பரபரப்பை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் முன்னாள் டிஜிபி ரவி அவர்கள் அவர் பேசின ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, கள்ளச்சாராயம் ஒன்று அங்கே உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஊர் பிரசிடெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்காது அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. சரி, அடுத்ததாக என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போது பேசு பொருளாக இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம். இவர் முன்னாள் டிஜிபி அப்படிங்கிறதுனால இப்படி சொல்கிறாரா? பிரசிடெண்ட்டுக்கு தெரியும் அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்கிறவர் போலீஸுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சரி, இதில் என்ன உண்மை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். பிரசிடெண்ட் அந்த ஊராட்சி தலைவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. இந்த காவல்துறைக்கு தெரிந்தும் நடந்திருக்கலாம் தெரியாமலும் நடந்திருக்கலாம். இதைத்தான் சிபிசிஐடி கண்டுபிடிக்க போகிறாங்க. கள்ளக்குறிச்சி அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் பேசு பொருளானது நமக்கு தெரியும். ஒரு தனியார் பள்ளியில் நடந்த ஒரு சம்பவம். அப்போது டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு இருந்தாங்க இல்லையா, அவர் அந்த மாவட்டத்துடைய எஸ்பியாக இருந்த செல்வகுமார் அவங்கள மாற்றிட்டு மோகன்ராஜ் அவரை நியமிக்கிறாங்க எஸ்பியாக. சரி, ஏன் இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரவி அவர்கள் தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் அப்படின்னார் இல்லையா. இவர் ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரியாக இருந்திருக்காரு காவல்துறையில். அதே மாதிரி அந்த மோகன்ராஜ் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்தபோது இப்போ அவர் பதவியில் இல்லை. 8 மாதம் அவருக்கு ஓய்வு பெறுறதுக்கு இருந்தபோது அதுக்கு முன்னாடியே அவர் விருப்ப ஓய்வு பெற்றுட்டார். அதாவது விஆர்எஸ்னு சொல்லக்கூடிய வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிட்டார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அஃபிஷியலாக இருக்கிற காரணம் அவருடைய குடும்ப வேலையை பார்க்குறதுக்காகவும் சொந்த வேலை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டார் அப்படிங்கிறது ரெக்கார்டில் அஃபிஷியலாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மனசாட்சி ஒரு அதிகாரிக்கு கூட இருக்காதான்னு இந்த அதிகாரிக்கு இருந்திருக்கு. மோகன்ராஜ் அவர்கள் அதாவது ரிஷிவந்தியம் மற்றும் சில பகுதிகளில் ரொம்ப அதிகமாக இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்துகிட்ருக்கு. அதை கட்டுப்படுத்த போலீஸாரை முடுக்கி விட்டுருக்காரு. அப்போது திமுகவை சார்ந்தவர்கள் இவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதை மேலிடத்துக்கும் சொல்லியிருக்காங்க. மேலிடத்துலேருந்து சரியான பதில் எதுவுமே வரல. அதாவது ஆக்ஷன் எடுக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மந்த நிலையில் இருந்திருக்காரு. ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில் இருந்திருக்கார். ஒரு நல்ல அதிகாரி அவர். அதனால் என்ன பண்ணார், இந்த வேலையே வேணாண்டா அப்படின்னு விட்டுட்டார். ஏன்னா அவர் அப்போவே சொல்லியிருந்திருக்காரு. அதாவது அதிகாரிகள்லாம் இப்போது பேசிக்கிறாங்களாம், அவர் அதனால தான் வந்துட்டாருன்னு. என்னென்னு, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் ஆறு ஓடுது, இதை கட்டுப்படுத்த முடியலை, எனக்கு அது ரொம்ப கில்ட்டி ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குற்ற உணர்ச்சி இருக்குது. ஒரு மனிதாபியமான உள்ள ஒரு அதிகாரியாக அவர் இருந்திருக்காரு. அதனால் அவர் பதவி வேண்டான்னு போயிட்டார். அதனால் அவருக்கு முன்கூட்டியே அது தெரிஞ்சிருக்கு. ஆனால் திமுகவுடைய கட்சி பலத்தாலையும் அதிகார பலத்தாலையும் இப்படி அவர் ஒரு சம்பவத்தை வெளியில் சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருந்திருக்காரு. இப்படி நடக்கும் தான் அவர் 8 மாதத்துக்கு முன்னாடியே, அவருக்கு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிட்டார் அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. அதனால் ஓய்வு பெற்ற டிஜிபி ரவி அவர்கள் போலீஸுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம்னு சொல்கிறது பொய் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆய்வு முடிவில் தெரிய வருது.